அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக மௌலவி BM ஹலீலுர் ரஹ்மான் மன்பை MA MPhil அவர்கள் வருகை தருகின்றார்கள். திருக்குரானை மொழிபெயர்த்த பற்பல நூல்களை எழுதிய பன்னூல் ஆசிரியர் அவர்களை இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவதற்காக அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி தம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. ஹதீஸுகளின் அடிப்படையில் நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் நம்முடைய சந்ததியினரும் வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதோடு அவர்கள் மீது பேரன்பு கொண்டவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா வாழச் செய்வானாக. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அற்புதமான ஒரு நூல் மாலிமு சுன்னத்தின் நபவியா. இந்த நூல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த 23 வருட வாழ்க்கையை முழுமையாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. 23 வருட வாழ்க்கை இந்த நூலில் நமக்கு பதிவு செய்யப்பட்டு தந்திருக்கிறது. இந்த நூலில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸுகள் திருக்குர்ஆன் எப்படி நமக்கு ஒரே நூலாக தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குதோ அதுபோல எல்லா ஹதீஸுகளையும் ஒரே நூலுக்குள் 2 அட்டைகளுக்குள் தொகுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய ஹதீஸுகள் இந்த 14 நூல்களிலும் லட்சத்திற்கும் மேலாக இருந்தாலும் கூட சில ஆயிரங்களில் சுருக்கி இந்த நூல் நம்முடைய கைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லுவான் இல்லையா, அத்தியுல்லாஹ வத்தியு ரசூல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொல்லுவான். அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனுடைய வார்த்தைகள் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ, எந்த அளவுக்கு சத்தியமோ, எந்த அளவுக்கு பின்பற்றுவது கடமையோ, அதுபோலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளும் சத்தியமானது, உண்மையானது, அதை பின்பற்றுவது கடமையானது. திருக்குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு இரண்டும் 2 கண்கள். இதில் ஒன்று சிறந்தது ஒன்று குறைவானது என்று சொல்வதற்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூல் இந்த மாலிமு சுன்னத்து நபவியா. பொதுவாகவே திருக்குர்ஆனும் ஹதீஸும் உலக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அறிவியல் சார்ந்த, அறிவு சார்ந்த அறிஞர்கள் மத்தியில் குர்ஆனும் ஹதீஸும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்குது. எந்த விதமான கருத்தையும் அவர்களால் மறுக்க இயலவில்லை. அறிவியல் ரீதியாகவே எந்த ஹதீஸையும் திருக்குர்ஆனுடைய எந்த கருத்தையும் அவர்களால் மறுக்க இயலவில்லை. அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத, மறுக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது என்றால் அது கபர் சம்பந்தமான திருக்குர்ஆன் ஹதீஸுகளுடைய செய்திகளும் மறுமை சம்பந்தமான திருக்குர்ஆனுடைய ஹதீஸுகளுடைய செய்திகளும் தான். ஏன்னா அதுக்கு ஒரு நிரூபணத்துக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. செத்தவன் எவனும் சாட்சி சொல்றது கிடையாது. கபருக்குள்ள இருந்து எவனும் வெளியே எனக்கு இப்படி எல்லாம் கேள்வி கேட்கப்பட்டது என்று யாரும் சொல்வது கிடையாது. இந்த 2 நிலைப்பாடுகளை தவிர திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கக்கூடிய அநேக செய்திகள் அறிஞர்களால், அறிவியலாளர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸை விட ஒரு உயர்ந்த சொற்கள் வேறு எந்த மனிதனுடைய சொற்களும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த புத்தகத்தில் ஏறத்தாழ ஒரு 300 பக்கங்கள் பக்கமாக நான் படித்து பார்த்துருக்கேன். அதில் ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். 551வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். தொழுகையில சஜிதா வசனங்கள் 15 வசனங்கள் இருக்கிறது. சஜிதா ஓதுவோம் இல்லையா, வெள்ளிக்கிழமை காலையில் சஜிதா வசனங்கள் ஓதுவோம். தராவீஹில் ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது இடையில சஜிதா செய்வோம். அந்த மாதிரி சஜிதா வசனங்கள் 15 வசனங்கள் இருக்கின்றன. அந்த வசனங்கள் சம்பந்தமாக ஒரு ஹதீஸ், அதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சைத்தான் சொல்வதாக சொல்லுகிறார்கள். சைத்தான் என்ன சொல்றானா, இது போன்ற சஜிதாவுடைய வசனங்களை நீங்கள் ஓதிய பிறகு நீங்கள் உடனே சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சஜிதா வசனத்தை திருக்குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்போம், உடனே சஜிதா வசனம் வந்ததுமே எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு சஜிதா செஞ்சிருவோம். இதை பார்த்துவிட்டு சைத்தான் சொல்கிறான், மனிதனுக்கு இறைவன் சஜிதா செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனேயே அவன் சஜிதா செஞ்சிடறான். அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டதுனால அவனுக்கு சொர்க்கம் கிடைச்சிடுது. எனக்கும் தான் அல்லாஹ் சொன்னான் நீ சஜிதா செய்யுன்னு, நான் மறுத்துட்டேன், நான் நரகத்துக்கு உரியவனாக ஆகிவிட்டேனே என்று அவன் வருத்தப்படுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸுகள்ல எவ்வளவுதான் எழுத்து பிழைகள் பார்த்தாலோ, எவ்வளவுதான் செய்திகளை கண்ணுல விளக்கண்ணையை விட்டுக்கிட்டு பார்த்தாலும் சில தவறுகள் ஏற்படுவது சகஜியம். அந்த வகையில நான் சொன்ன இந்த 551வது ஹதீஸினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குது, அரபிய காணாம். தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குது, அரபு மொழியை இதுல காணாம். இப்படி ஒரு சில குறைபாடுகள்ங்கிறது எல்லா நூல்களையும் இருக்கும். ஏன்னா 793 ஹதீஸுகள் இதுல இருக்குது. ஒரே ஹசரத்து தான் எல்லாத்தையும் பார்க்கணும். பார்க்கிறவங்க இதை எழுதுறதுக்கு உத்தரவிட்டவங்க, சம்பளம் கொடுக்கறவங்க, ஹசரத்துமாரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன ஹசரத் ஏற்கனவே வந்த ஹதீஸ் தானே, கொஞ்சம் தானே இருக்குது, இது சீக்கிரம் பார்த்து முடிச்சிட மாட்டீங்களா என்றெல்லாம் சொல்லுவார்கள். மொழிபெயர்ப்பாளனுக்கு தான் தெரியும் இதுல இருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னு. ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுன்னா அது காலத்துக்கு மிஸ்டேக்காவே கிடக்கும். அதனால இந்த 551வது ஹதீஸ அடுத்த பிரதிகள்ல நீங்க அதனுடைய அரபியை பார்த்து நீங்கள் சேர்த்து விட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நூலை எல்லோருமே வாங்கிட்டு போங்க. ஏன்னா திருக்குர்ஆனுக்கு அடுத்தபடியான உள்ள நூல், ஒரு அற்புதமான நூல். உங்களுக்கு ஒரு சின்ன குறைந்த பக்கங்கள்ல முழுமையான ஹதீஸுகள் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இதை படித்து பயன்பெறக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.